அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அருட்பணியாளர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய வாழ்வின் இறுதி நாட்கள் நெருங்குகின்ற பொழுது அவருக்காக அனைவரும் ஜெபித்து கொண்டிருந்தோம். அவர் வெளிநாட்டிலே இருந்தார். அவருடைய நண்பர்கள் உலகின் பல நாடுகளில் இருந்தார்கள். எல்லோருமே ஜெபித்தோம். அவரை காப்பாற்ற வேண்டும், அவர் குணம் பெற வேண்டும் என்று எல்லோருமே ஜெபித்து கொண்டிருந்தோம். நானும் என்னுடைய ஜெப அறையிலே ஒரு பெரிய மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்து அவருக்காக வேண்டிக் கொண்டிருந்தேன். அது ஒரு பெரிய மெழுகுவர்த்தி என்பதால் மணிக்கணக்கில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மெழுகுவர்த்தி கரைவதற்கு முன்னால் அவர் கரைந்து போனார். ஒரு வகையிலே ஒரு ஏமாற்றம். சில காலம் வாழ்ந்திருக்கலாம். அவர் ஏன் கடவுள் எடுத்துக்கொண்டார்? கடவுள் ஏன் நம் ஜெபங்களை, இறை வேண்டலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி மனதில் எழுந்தது உண்டு. ஆனால் இந்த அருட்பணியாளர் தன்னுடைய இறுதி நாட்களிலே, இறுதி மணித்துளிகளிலே அவர் சொன்னார், உலகின் பல நாடுகளிலே எனக்காக என் நண்பர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு ஆறுதலாக இருக்கின்றது. நான் இப்பொழுது அமைதியோடு இறைவனை சந்திக்க செல்கின்றேன். என் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், குறிப்பாக இந்தியாவிலே எனது பெயரை சொல்லி அவரிடமும் இன்னும் நண்பர்களிடம் சொல்லுங்கள், நான் அமைதியாக இறைவனோடு சங்கமிக்கின்றேன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று அவர் சொன்னார். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் ஜெபத்தை பற்றி, இறை வேண்டலை பற்றி நாம் சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 2 வாசகங்கள். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த ஜெபத்தை, இறைவேண்டலை நாம் பார்க்கின்றோம். இறைவேண்டலை பற்றி சொல்லுகின்ற பொழுது 3 விடயங்களை சொல்லலாம். ஒன்று, இறைவேண்டல் அவசியமானது. எப்படி உடலுக்கு உயிர் மூச்சு அவசியமானதோ, சுவாசம் அவசியமானதோ, அதுபோல நம்முடைய உள்ளத்திற்கு சுவாசம் இறை வேண்டலாக இருக்கின்றது. மூச்சு காற்று நம்மை இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கின்றது. இறை வேண்டல் நம்மை இறைவனோடு இணைக்கின்றது. இரண்டாவதாக, நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? சிலர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று தான் கேட்கின்றார்கள். ஏனென்றால் ஜெபம் என்றால் என்ன, இறை வேண்டல் என்றால் என்ன என்று நமக்கு பல நேரங்களிலே தெரிவதில்லை. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம்? இறைவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி, சாந்தப்படுத்தி, கைகால பிடிச்சு நாம் நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் இறை வேண்டல் என்றும் நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது அப்படி அல்ல என்று விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். ஜெபம் அல்லது இறை வேண்டல் என்பது இறைவனுக்காக நமது உள்ளத்தை திறந்து வைத்தல். இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. கடவுள் நம்மிடம் வருவதற்காக, நம்மை ஆட்கொள்ளுவதற்காக நம் மனங்களை, நமது இதயங்களை திறந்து வைக்கின்ற அந்த ஒரு அனுபவம் தான் இறைவேண்டல், ஜெபம் என்பது. எனவே நான் சொல்வதை கடவுள் கேட்க வேண்டும் என்பதல்ல, கடவுள் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்பதற்காக நான் இதய கதவுகளை திறந்து வைத்திருப்பது தான் இறைவேண்டல். இனி மூன்றாவதாக, நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இறைவேண்டல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் இது இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீடர்கள் இயேசுவிடம் போகின்றார்கள். ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் இறைவேண்டல் செய்யும்போது எத்தகைய மனநிலையோடு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை இயேசு முதலில் நமக்கு கற்றுத்தருகின்றார். இறைவேண்டலின் அடிப்படை என்ன என்று கேட்டால், அது நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவின் நெருக்கம். கடவுளுக்கு நெருக்கமாக நாம் இருக்கின்றோம் என்பதுதான். இந்த உறவை அவர் அப்பா பிள்ளைகளுக்கான அந்த உறவாக அவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இயேசு ஜெபிக்க நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுது கடவுளை அப்பா என அழையுங்கள் என்று சொன்னார். குழந்தை தன் தந்தையை பார்த்து அழைக்கின்ற, அந்த செல்லமாக அழைக்கின்ற அந்த ஒரு மொழி
டேடி என்று குழந்தைகள் அழைக்கின்றது அல்லவா, அப்படி ஒரு நெருக்கமான ஒரு சொல் அப்பா என்பது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை நாம் உணர வேண்டும். கடவுள் நம் அப்பாவாக இருக்கின்றார் என்பதுதான் அடிப்படையே. இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தொடக்க நூல் 18வது பிரிவிலே ஆபிரகாம் கடவுளோடு உரையாடுகின்றார். அந்த இறைவேண்டலை நீங்கள் பாருங்கள். கடவுள் சோதோமை அழிப்பதற்காக புறப்பட்டு வருகின்றார். ஆபிரகாம் அவரோடு பேசுகின்றார். கடவுளே, எல்லாரையும் அழிக்க போகிறீங்களா? ஒருவேளை அங்கு நீதிமான்களும் இருப்பார்களே, ஒருவேளை அங்கு 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களையும் இந்த தீயவர்களோடு அழித்து விடுவீர்களா என்று கேட்கின்ற பொழுது, அந்த இறை வேண்டலின் அடிப்படையாக என்ன இருக்கின்றது? கடவுளின் இயல்பை அவர் சுட்டி காட்டுகின்றார். கடவுளின் தன்மையில், கடவுளின் இயல்பில் அது ஊன்றி இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் அநீதிக்கு இடம் கொடுக்காதவர், அநீதியாக தீர்ப்பிடாதவர். ஆபிரகாம் சொல்லுகின்றார், நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்தது அன்று என்று சொல்கின்றார். அவருடைய தன்மையை, கடவுளுடைய தன்மையை அவர் எடுத்துரைக்கின்றார். அதுதான் அடிப்படை. அனைத்துக்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டாமா? பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தைகள். கடவுள் தன் தன்மையை இழக்க முடியுமா? உமது தன்மைக்கு ஏற்ப நீர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பரிந்துரை. நற்செய்தி வாசகத்திலே நமக்குள்ள, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை அடிப்படையாக காட்டுகின்றார் இயேசு. இங்கு கடவுள் தன்மை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தவராக ஆபிரகாம் இருப்பதால் ஆபிரகாம் கடவுளிடம் வேண்ட முடிகின்றது. இனி ஆபிரகாமுடைய கதையை நாம் பார்ப்போமே. எவ்வளவு பணிவோடு அவர் நடந்து கொள்கின்றார். அந்த பணிவிலும் ஒரு துணிவை நாம் பார்க்கின்றோம், தாழ்மையிலும் ஒரு துணிச்சல். ஆபிரகாம் சொல்லுகின்றார், தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரிடம் பேச துணிந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். எனவே அவர் இந்த 50 நீதிமான்கள் இருந்தால் அழித்து விடுவீரா என்று ஆரம்பித்துவிட்டு, ஒருவேளை 45, 40, 30 என்று குறைத்து கொண்டே வருகின்றார். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடையாதீர். ஒருவேளை அங்கு 30 பேர் இருந்தால், பாருங்கள் அவருடைய அந்த விடாப்பிடி. 30, 20, இறுதியாக 10 வந்து முடிக்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த நகரத்தை காப்பாற்ற மாட்டீரா என்று வேண்டுகின்றார். எனவே இங்கு 2 தன்மைகளை, இந்த வேண்டுதலின் தன்மைகளை பார்க்கின்றோம். ஒன்று, கடவுள் யார் என்பதை உணர்ந்தவராக ஆபிரகாம் பேசுகின்றார். அவருடைய இறை வேண்டல் கடவுளின் தன்மையில், அவருடைய இயல்பில் ஊன்றியிருக்கின்றது. இரண்டாவதாக, அந்த தாழ்மையில் பிறக்கின்ற அந்த துணிவு, தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். அவருடைய நிலையை அவர் உணர்ந்துதான் பேசுகின்றார். நான் பேசுவதற்கு தகுதி அற்றவன், ஆனால் உமது தன்மை இப்படி இருப்பதால் நான் பேசுகின்ற துணிச்சலை நான் பெறுகின்றேன் என்று சொல்லுகின்றார். மீண்டும் இயேசு நமக்கு சொல்லுகின்ற அந்த உறவு ஆபிரகாமில் நாம் அதை பார்க்கின்றோம். இந்த இயேசுடைய ஜபத்திற்கு நாம் வருகின்ற பொழுது, இயேசு நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜபத்தின் உள்ளீடாக எது அமைந்திருக்கின்றது என்று நாம் நோக்கினால், அது இறையாட்சியாக இருக்கின்றது. உமது அரசு வருக அல்லது உமது ஆட்சி வருக என்பதுதான் இந்த ஜபத்தின் உள்ளீடு. மற்றவை எல்லாமே இதை ஒட்டி அல்லது இதற்கு தொடர்பானவையாகத்தான் இருக்கின்றது. உமது ஆட்சி வருக, உமது ஆட்சி இந்த உலகத்தில் வந்தால் விண்ணுலகில் நிறைவேறுவதெல்லாம் மண்ணுலகிலும் நிறைவேறும். இப்படி கடவுள் ஆளுகின்ற பொழுது, கடவுளுடைய திருவிழம் இந்த மண்ணுலகிலே நிறைவேறுகின்ற பொழுது பசி பட்டினியே இருக்காது. எனவே பசியற்ற ஒரு உலகுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு காசாவிலே எத்தனையோ குழந்தைகள் பசியால் இன்று அல்லது நாளை மடிகின்ற ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். உலகத்தில் நடத்தப்படுகின்ற பல்வேறு போர்களிலே பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும். எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் பாதிக்கப்படுவது என்னவோ அதிகமாக குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கின்றார்கள். இன்றும் அப்படிப்பட்ட நிலை, பசியற்ற ஒரு நிலைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த குழந்தைகளின் ஜெபமாக இருக்கும். நமது ஜெபமும் அதுவாகத்தான் இருக்க முடியும். எனவே தனிப்பட்ட மனிதனுக்கு தேவையான தனி மனித உறவை சுற்றிய வேண்டுதல்கள் இயேசு முன்வைக்கின்றார். இறையாட்சியிலே அது நடக்கும். இரண்டாவதாக, சமூக உறவு. சமூகத்திலே உறவு பிரச்சனைகளால் பிரிந்து போகின்ற
இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். குடும்பங்களிலே உறவு பிரச்சனைகள், சமூகத்திலே உறவு பிரச்சனைகள், இதற்கெல்லாம் அடிப்படையான காரணமாக இருக்கின்ற மன்னிக்க மறுக்கின்ற அந்த மனப்பான்மை. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றோம், எங்களை மன்னியும் என்று கடவுளை பார்த்து வேண்டுவதற்காக நம்மை அழைக்கின்றார் இயேசு. மூன்றாவதாக, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவின் ஆழத்தை சுட்டி காட்டுகின்ற அந்த மன்றாட்டு, எங்களை சோதனையில் விழ விடாதையும், இன்றைக்கு நாம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்று நாம் சொல்கின்றோம். இதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. பழைய மொழிபெயர்ப்பில் எங்களை சோதனையில் விழ விடாதையும் என்று இருக்கும். ஏனென்றால் சோதனையில் விழுவது நம்முடைய இயல்பாக இருக்கின்றது. ஆனால் கடவுள் நம்மை காத்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற சொல்லாடல்கள் இவை. எனவே இங்கு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை அது சுட்டி காட்டுகின்றது. இயேசு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆனால் பல நேரங்களில் நாம் கேட்கின்றோமே, கொடுக்கப்படுவதில்லையே, அது ஏன் என்ற ஒரு கேள்விக்கு தான் நான் முதலில் சொன்னது போல அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் ஜெபித்தோமே, ஆனால் கடவுள் அவரை இந்த உலகத்தில் விட்டு வைக்கவில்லையே. இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது நாம் சில விடயங்களை மறந்து விடுகின்றோம். ஒன்று, நம்முடைய இறைவேண்டல், நம்முடைய வேண்டுதல்கள், ஜெபங்கள் எல்லாம் கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். யோவான் எழுதிய முதல் மடல் பிரிவு 5:14 இறைவாக்கியத்திலே யோவான் சொல்லுகின்றார், நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். இரண்டாவதாக, நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நாம் ஜெபிக்கின்ற அந்த காரியம் நடக்க வேண்டும். அந்த விளைவை பற்றியே நாம் சிந்தித்து கொண்டிருப்பதால், அதை மட்டுமே நாம் கவனிப்பதால், அதன் ஊடாக நடக்கின்ற இந்த ஜெபிக்கின்ற இந்த தருணங்களிலே, இறை வேண்டலில் நிலைத்திருக்கின்ற தருணங்களிலே நடக்கின்ற அதிசயங்களை நாம் பார்ப்பதில்லை. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவேண்டல் பற்றி சொல்கின்ற பொழுது, எனக்கு ஒரு பெரும் குறை என் உடலில் தைத்த முள் போல குத்தி கொண்டே இருக்கின்றது, அதை எடுத்துவிடும் என்று நான் ஆண்டவரிடம் 3 முறை மன்றாடினேன். ஆனால் அவர், என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். என் உடலில் தைத்த அந்த முள் போல் இருக்கின்ற அந்த துன்பம் என்னை விட்டு அகலவே இல்லை. ஆனால் அந்த கடவுளுடைய அருளை நான் பெற்றுக்கொண்டேன், கடவுளுடைய அருள் என்னை வழிநடத்தியது என்று அவர் சொல்லுவார். 2 கொரிந்தியர் 12வது பிரிவிலே நாம் அதை பார்ப்போம். நாம் கேட்டது அருளப்படவில்லை என்று நமக்கு தோன்றுகின்ற பொழுதும் கடவுள் நமக்கு தன்னை வழங்குகின்றார், தன் உடனிருப்பை வழங்குகின்றார், அவருடைய பிரசன்னம் தருகின்ற அந்த ஆற்றலை வழங்குகின்றார், வாழ்க்கையை சந்திக்கின்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார். நாம் கடவுளின் கதவுகள் திறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஒன்றை மறந்து விடுகின்றோம், கடவுள் நம் கதவண்டை வந்து தட்டி கொண்டிருக்கின்றார். நம்முடைய மனங்கள் திறக்காதா என்ற ஒரு அங்கலாய்ப்போடு, ஆதங்கத்தோடு கடவுள் நம் கதவுகளை தட்டுகின்றார். யோவானுக்கு அருளப்பட்ட திருவெளிப்பாடு நூல் 3வது பிரிவு 20வது இறைவாக்கியம் இப்படி சொல்லுகின்றது, இதோ நான் கதவருகில் வந்து தட்டி கொண்டிருக்கின்றேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் என்ற அற்புதமான அந்த வரிகளை நாம் பார்க்கின்றோம். இறைவேண்டலில் இது நடக்கின்றது. இறைவேண்டலில் கடவுளின் கதவுகள் திறக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நமது கதவுகள் திறக்கப்பட வேண்டும். கடவுள் நம் கதவண்டை நின்று தட்டி கொண்டிருக்கின்றார். நம்முடைய இதய கதவுகள் இயேசுவுக்காக, இறைவனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியைத்தான் நாம் இன்று கேட்க வேண்டும். நன்றி.